மக்களே, இது நாள் வரைக்கும் கிறிஸ்மஸ்லாம் எப்படி கொண்டாடுறாங்கன்னு தெரியாம இருந்தேன். எனக்கு முறையா ராசிபுரம்ல இருக்கிற அனைக்கும் கார்கள் சார்பாக கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்றதுக்கு நம்மளையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை ஒட்டி தான் இந்த ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் அனைவரையும் நேசிக்கிறார். அது போல குழந்தைகளை போல நம்மளும் இருக்கோம். விட்டு கொடுத்தல், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். ஒருத்தருக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சு இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா இணைந்திருக்கோம். அதே போல ராசிபுரம் சரௌண்டிங்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பிறக்கும் போதே அறிவுத்திறன் குறைபாட்டோட பிறந்த குழந்தைகள் அண்ட் உடல்நல குறைபாட்டோட பிறந்த குழந்தைங்க எல்லாம் இங்க நிறைய பேரை நான் பார்த்தேன். இந்த ஒரு செலிப்ரேஷன்ல கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவங்க மட்டும் இல்லாம இந்து முஸ்லீம்னு நிறைய குழந்தைங்களோட அம்மாக்களுமே இங்க வந்திருந்தாங்க. அவங்க கண்ணில் தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம குழந்தை இப்படி பிறந்திருக்கு, எப்படியாச்சும் காப்பாத்திர முடியாதான்ற ஒரு ஏக்கமும், என்னானாலும் பரவாயில்ல எப்படியோ ஒண்ணு இந்த குழந்தைங்க எல்லாம் முன்னேற வைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இந்த மாதிரி பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஆரம்பகால பயிற்சிகளையும் ஃப்ரீயாவே பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துட்டு இருக்கிற இந்த ஒரு அனைக்கும் கரங்களை பார்த்து நான் ரொம்பவுமே பெருமிதப்படுறேன். மக்களே, இந்த ஒரு இடத்த நம்ம நாமக்கல் கலெக்டர் மேடமுமே லாஸ்ட் வீக்ல வந்து விசிட் பண்ணி பார்த்துருந்தாங்க. இங்க நம்ம சேனலுக்காக நம்மளையுமே இன்வைட் பண்ணி நிறைய சர்ப்ரைஸுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபைனலா இந்த குழந்தைங்களோட கேக் வெட்டி செலிப்ரேஷனுமே பண்ணியிருந்தோம். அந்த ஒரு வீடியோ தான் இது.